ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் வேர்ல்ட். 4 மந்த்ஸில் வந்துட்டு ரைஸ் பவுடரேஜ் கொடுக்கலாமா, அரிசி கஞ்சி வந்து கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 6 மந்த்தில் இருந்தது டாக்டர்ஸே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி 4 மந்த்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா எனக்கு டெலிவரி பண்ண டாக்டர், அதாவது கைனகாலஜிஸ்ட் டாக்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, மதர் ஃபீட் கம்மியாக இருக்கிறனால குழந்தை அழுதுகிட்டே இருக்குது அப்படிங்கும் போது அந்த 3 வேக்சின்ஸ் போடுவாங்க இல்லையா, பிறந்த குழந்தையிலேருந்து 3 வேக்சின்ஸ் 45வது நாள் 90 நாள் இந்த மாதிரி போடுவாங்க. அந்த 3 வேக்சின்ஸும் 3 மாதத்தில் கம்ப்ளீட் ஆன உடனே நீங்கள் 4th மந்த்லேருந்து நீங்கள் ஃபுட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அரிசி கஞ்சி மாதிரி கொடுத்துட்டு வாங்க, டெய்லியும் வந்து ஒரு டைம்ஸ் வந்து கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் நானும் ஃபாலோ பண்ணினேன். அதே தான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன். குழந்தைக்கு வந்து ஃபீடு பத்தலை, பாட்டில் ஃபீடு தான் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது தாராளமாக 4th மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னொரு ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருந்தாங்க, பூ சக்கரையெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் 1 இயருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது கரெக்டு தான். அதுவும் வந்துட்டு நம்ம மதர் ஃபீட் கொடுக்கும்போது உப்பு சக்கரை எல்லாமே வந்துட்டு தாய்ப்பால்லையே வந்து ஆடடாக இருக்கும். அதனால தான் வந்து அது 1 இயர் வரைக்கும் உப்பு சர்க்கரை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் மதர் ஃபீட் 1 இயர் வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய ஃபீடு எடுத்து அந்த நீங்கள் என்ன ஃபுட்டு கொடுக்குறீங்களோ அதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதுக்காக தனியாக வந்து உப்போ சர்க்கரையாக வந்து ஆட் பண்ண தேவையில்லை. ஒருவேளை நீங்கள் வந்து பாட்டில் ஃபீட் தான் கொடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கும்போது தாராளமாக ஒரு பிஞ்சு தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அந்த 1 பிஞ்ச் வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் தப்பு இல்லை அப்படின்னு எனக்கு டெலிவரி பண்ண டாக்டர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணாது தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய டாக்டர், உங்களுக்கு டெலிவரி பண்ண டாக்டர்கிட்டையும் நீங்கள் கேட்கலாம், பீடியாட்ரிஷியன்ட்டையும் கேட்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.